இப்போ நம்ம பார்க்கோம். நம்ம பார்க்க வேண்டிய கிடேரி ஒரு கருப்பு சென ஊசி போட வேண்டிய கிடேரி. சென ஊசி போட வேண்டிய கிடேரின்னா இது காராம்பசு தான். சென ஊசி போடலாம், தரமான கிடேரி. இதில் என்னன்னா, இந்த காராம்பசு எல்லாருக்கும் பிடிக்காது. இதில் கருத்த பசுங்கும்போது எல்லா ஆளுகளுக்கும் பிடிக்காது. பிடிக்க ஆளுக்கு தான் இந்த காராம்பசு பிடிக்கும். இந்த காராம்பஸோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, காராம்பஸில் பால் கெட்டியாக இருக்கும். இந்த காராம்பஸில் பால் கெட்டித்தர இருக்கும். அப்போ இந்த பாலை குடித்தாலும் மற்ற மாடு வளர்க்க ஆசைப்படாது. இந்த கருத்த மாடு இப்படி ஒரு காராம்பஸில் கிராஸ். பிளாட்டு மாட்டில் காராம்பஸு ரேராக தான் இருக்கும். பிளாட்டுகளில் சிந்து கிராஸும் கலந்ததில் காராம்பசுங்கும் போது இது பால் நல்லா கெட்டித்தர இருக்கும். இந்த பாலை குடித்தாளுக்கு இந்த மாடு தான் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா எருமைப்பால் மாதிரி கெட்டித்தர இருக்கும் இந்த கிடேரி. இப்போ இது கிடேரி தான், மாடு இல்லை, கிடேரி. இன்னும் ஒரு வருஷம் ஆனால் மாடு சென்னைக்கு போட்டு ஈனிடும். ஈனா இதோட தன்மை இந்த பால் இப்படி கெட்டித்தரமாக இருக்கும். அதான் இந்த கருத்த காராம்பசுவோட ஒரு பெனிஃபிட்டே இதுதான். ஒரு பெனிஃபிட்டே பால் கட்டித்தர இருக்கும். அதான் அந்த கருத்த மாடு சில ஆள் விரும்பி வளர்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, கிராஸ் மாட்டில் கருத்த மாடுனா பால் கட்டித்தர இருக்கும். அதுதான் இதோட தன்மையே. அது இந்த கருத்த மாட்டோட தன்மை பால் கெட்டியாக இருக்கும். கிராஸ் மாடு தான், ஜாதி மாடு இல்லை. சிந்து கிராஸ், சிந்தும் ஜர்ஜும் கலந்தது தான்.